வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டெட் தேர்வு பத்தி ஒரு யூடியூப் வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வணக்கம். ஆமா, இது தேர்வு எழுதிட்டு ஒரு விதமான பதட்டத்துல இருக்கிற ஆசிரியர்களுக்காகவே செஞ்ச மாதிரி ஒரு வீடியோ. கரெக்ட். டெட் தேர்வு எழுதி பாஸ் மார்க்குக்கு ரொம்ப பக்கத்துல அதாவது பார்டர்ல மார்க் எடுத்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்களோட ஒரு பெரிய குழப்பத்தை பத்தி இந்த வீடியோ பேசுது. ஆமா, அவங்க மனசுல இருக்கிற அந்த $1,000,000 கேள்வி, இப்போ அடுத்த நியமன தேர்வுக்கு படிக்க ஆரம்பிக்கலாமா இல்ல அதிகாரப்பூர்வ ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான். நிச்சயமா அந்த ஒரு கேள்விதான் உங்க மனச குடைஞ்சிட்டு இருக்கும். அப்போ நம்மளோட நோக்கம் இந்த வீடியோ என்ன சொல்ல வருது, ஏன் அப்படி சொல்லுது, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான வழிகளை காட்டுதுன்னு பிரிச்சு பார்க்கறதான் இல்லையா? சரியா சொன்னீங்க. அத ஆழமா அலசி ஆராயலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு இக்கட்டான நிலையை சொல்லுது. இது ஒரு சூதாட்டம் மாதிரி தான். சூதாட்டமா? ஆமா. அதாவது ரிசல்ட் நிச்சயம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம நேரத்தையும் உழைப்பையும் இப்போ முதலீடு பண்றதா இல்ல பாதுகாப்பா வெயிட் பண்றதா, இதுல எது புத்திசாலித்தனம் தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த வீடியோ யாருக்காக முக்கியமா பேசுது? இது ஒரு திரிசங்கு சொர்க்க நிலையில இருக்கிறவங்களுக்காக பேசுது. திரிசங்கு சொர்க்கமா? ஆமா. அதாவது டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 எழுதிட்டு அந்த அன்அஃபிஷியல் ஆன்சர் கீ வச்சு மார்க் பார்த்துட்டு பாஸா ஃபெயிலான்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க தான். புரியுது. குறிப்பா 82 மார்க் பாஸ் மார்க்னா ஒரு 80, 81 இல்ல 79 இந்த மாதிரி மார்க் எடுத்தவங்க. கரெக்ட். இந்த மார்க்ல இருக்கிறவங்க தான் அடுத்து என்ன பண்ணணும்னா குழப்பத்தோட உச்சியில இருக்காங்கன்னு வீடியோவோட மைய கருவே சொல்லுது. நிஜமாவே அந்த நிலைமை ரொம்ப கொடுமையானது. ஏன்னா ஃபெயில்னு தெரிஞ்சா கூட அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். ஆனா இந்த மாதிரி பார்டர்ல இருக்கும்போது அவங்க எதிர்காலமே ஒரு முடங்கின மாதிரி ஆயிடும். ஆமா, அந்த வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு சிலரோட பிரச்சனை இல்ல, ஆயிரக்கணக்கானோட மனக்குமுறல்னு தெரியுது. மிகச்சரி. இது ஒரு தனிப்பட்ட குழப்பம் கிடையாது, ஒரு கூட்டு மனநிலை. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறவங்களுக்கு இவ்ளோ நேரடியா படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்றது சரியா இல்ல அது அவங்க பதட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துமா? அது ஒரு நல்ல கேள்வி. ஆனா அந்த வீடியோ எந்த ஒரு பூடகமும் இல்லாம ரொம்ப தெளிவா ஆணித்தரமா ஒரு அட்வைஸ் கொடுக்குது. கண்டிப்பா நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமா, டிலே பண்ணாதீங்க திரும்ப சொல்றாங்க. இது ரிசல்ட் வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாங்கிற அந்த பொதுவான மனநிலையே உடைக்க முயற்சி பண்ணுது. கரெக்ட். ஏன்னா அந்த நிச்சயமற்ற தன்மையே நம்மள ஒன்னும் செய்ய விடாது. ஒருவேளை பாஸ் பண்ணலன்னா இப்போ படிக்கிறது வீணாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயத்தை உடைக்கிறது தான் இதோட நோக்கமா இருக்கு. ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மட்டும் இல்ல. ஏன் இப்ப படிக்கணும்னு 2 வலுவான காரணங்களை முன்வைக்குது. ஓ அப்படியா? ஆமா. முதல் காரணம் ஒரு நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. 2வது காரணம் ஒரு யதார்த்தமான ஒரு பிராக்டிக்கலான அழுத்தம். சரி, அந்த 2 காரணங்களையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் காரணம் கிரேஸ் மார்க் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை. ஆமா, கண்டிப்பா நமக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. சொல்லப்போனா இந்த முழு வாதத்தோட அடித்தளமே இந்த ஒரு கணிப்பு தான். அப்படியா? கிரேஸ் மார்க்னா என்ன? அதாவது தேர்வுல சில கேள்விகள் தவறா இருந்திருக்கலாம். அதுக்கு தேர்வு எழுதினவங்க எதிர்ப்பு அதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருப்பாங்க. அத கன்சிடர் பண்ணி போர்டு எல்லாருக்கும் சில மார்க் கொடுப்பாங்க. அதுதான் கிரேஸ் மார்க். ஓ புரியுது. இந்த வீடியோவோட கணிப்பு என்னன்னா, கண்டிப்பா சில கிரேஸ் மார்க் கிடைக்கும். அது இந்த 79, 80, 81ல இருக்கிறவங்கள பாஸ் மார்க்கான 82க்கு கொண்டு போயிடும்னு நம்புறாங்க. அப்போ இது நாம முதல்ல பேசின அந்த சூதாட்டத்தோட ஒரு பகுதி தான். கிரேஸ் மார்க் வரும்ன்ற நம்பிக்கையில நேரத்தை முதலீடு பண்றது. ஆனா இதுக்கு ஏதாவது அடிப்படை இருக்கா? இது பொதுவா நடக்கிறது தானே? பொதுவா போட்டித் தேர்வுகள்ல லட்சக்கணக்கான பேர் எழுதும்போது 1-2 கேள்விகள்ல பிழை வர்றது சகஜம்தான். அதுக்கு மார்க் கொடுக்கறதும் வாடிக்கைதான். அதனால இது முழுக்க முழுக்க ஆதாரம் இல்லாத நம்பிக்கைன்னு சொல்லிட முடியாது. ஆனா எத்தனை மார்க் கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு நிச்சயமற்ற காரணி. அதனாலதான் 2வது காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. சரி, கிரேஸ் மார்க் ஒரு உந்து சக்தி. ஆனா அது மட்டும் காரணமா இருக்க முடியாது. நேரம் சம்பந்தமா ஏதோ ஒரு பெரிய அழுத்தம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதுதான் நிஜமான மறுக்க முடியாத காரணம். வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நியமன தேர்வுக்கான அறிவிப்பும் வந்துரும். அதுக்கப்புறம் நம்மளால படிக்க முடியாது. ஆமா ஆமாம், இதுதான் எல்லா தேர்வுலயும் நடக்கும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இன்னும் 1 மாசம் டைம் இல்லையேன்னு புலம்புவோம். கரெக்ட். அந்த நேர அழுத்தத்தை இன்னும் தெளிவா விளக்க சிலபஸ் எவ்ளோ பெருசுன்னு பேசுறாங்க. அது நிஜமாவே மலைக்க வைக்குது. அப்படியா? என்ன சொல்றாங்க?
இடைநிலை ஆசிரியர்களுக்கான எஸ்ஜிடி தேர்வுக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா பாடத்தையும் படிக்கணுமா? என்னது 1லிருந்து 10 வரைக்குமா? வரலாறு, புவியியல், அறிவியல், கணக்கு, தமிழ், ஆங்கிலம் எல்லாமே வா? எல்லாமே. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சிலபஸ் அது. சமூக அறிவியல்ல மட்டும் எத்தனை வருஷங்கள், எத்தனை போர்கள், எல்லாத்தையும் 2 மாசத்துல படிக்கிறது சாத்தியமா? சாத்தியமே இல்ல, சுத்தமா இல்ல. அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான யுஜிடிஆர்பி தேர்வுக்கு அவங்க காலேஜ்ல 3 வருஷம் படிச்ச அவங்களோட மேஜர் சப்ஜெக்ட் முழுசையும் படிக்கணும். அடேங்கப்பா, 3 வருஷ படிப்ப சில வாரங்கள்ல இப்படி படிக்க முடியும்? அதுதான் சவால். அதனால தான் வீடியோல உங்களுக்கு டைம் இருக்கவே இருக்காதுன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஒரு தேர்வுக்காக படிக்கும்போது 3 வருஷ புத்தகத்தையும் முன்னாடி அடுக்கி வச்சேன். அத பார்த்த உடனே ஒரு வாரம் தூக்கம் வரல. அந்த உணர்வு எனக்கு நல்லா புரியுது. அதனால இந்த காத்திருப்பு காலம்ங்கிறது உண்மையில ஒரு பொன்னான காலம். மத்தவங்க பதட்டத்துல நேரத்தை வீணடிக்கும் போது நீங்க படிக்க ஆரம்பிச்சா ஒரு பெரிய லீடு கிடைக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்றது இதுக்குதான். கரெக்ட். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குமே. நான் 78 தான் எடுத்திருக்கேன். கிரேஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காதான்னே தெரியல. நான் படிச்சு கடைசியில ஃபெயில் ஆயிட்டான், என் உழைப்பு வீணாயிடுமே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் இருக்கா? இருக்கு. அதுதான் இந்த வீடியோவோட மிகச்சிறந்த ரொம்ப யுக்தியான பகுதின்னு நான் சொல்வேன். இது ஒரு மாதிரி ரிஸ்க் கம்மி பண்ற ஒரு வழி. ஓ, அப்படியா? ஆமா, முழுசா நம்பி ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்களுக்காக ஒரு பாதுகாப்பான வழிய சொல்றாங்க. அதாவது நியமனத் தேர்வுல ஒரு பகுதியா வர்ற தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் இப்ப படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. அட, இது நிஜமாவே ஒரு சூப்பர் ஐடியா. எப்படி பார்த்தாலும் நஷ்டமே இல்லாத ஒரு முதலீடு மாதிரி. சரியா சொன்னீங்க. இது ஒரு விருப்பத் தேர்வை உருவாக்குதல். நீங்க பாஸ் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, இந்த படிப்பு உங்களுக்கு வீணாகாது. அது எப்படி? ஒருவேளை டெட்ல பாஸ் பண்ணலைன்னா இந்த தமிழ் தகுதி தேர்வு படிப்பு எப்படி யூஸ் ஆகும்? அதுக்கும் வீடியோல பதில் இருக்கு. அடுத்து வரப்போற பிஇஓ தேர்வு, அதாவது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு மாதிரி மத்த தேர்வுகளுக்கும் இந்த தமிழ் தகுதி தேர்வு பயன்படும். ஓ, அப்போ இது ஒரு நோ ரிக்ரெட் மூவ். எந்த முடிவு வந்தாலும் வருத்தப்பட தேவையில்லாத ஒரு செயல். கரெக்ட். முழு சிலபஸையும் படிச்சு ஏமாந்து போறதுக்கு பதிலா ஒரு பொதுவான எல்லா தேர்வுக்கும் பயன்படுற ஒரு பகுதியில கவனம் செலுத்துறது புத்திசாலித்தனம். இது பதட்டத்தை குறைச்சு செயல்திறனோட இருக்க ஒரு வழிய காட்டுது. இது படிப்புல ஒரு தொடர்ச்சியை ஏற்படுத்துது. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அந்த கேப்ல படிக்காம விட்டுட்டா திரும்ப ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, இந்த தமிழ் தகுதி தேர்வு படிக்கிறது அவங்கள அந்த படிப்புச் சூழல்லையே வச்சிருக்கோம், அந்த உத்வேகத்தை இழக்காம பாத்துக்கும். இந்த அறிவுரையெல்லாம் கேட்க நல்லாத்தான் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம். ஒருவேளை கிரேஸ் மார்க் வராம 81 மார்க் எடுத்தவங்க ஃபெயில் ஆயிட்டா, அவங்க படிச்ச அந்த சில வாரங்கள் ஒரு பெரிய மன உளைச்சல தராதா? ஐயோ, வீணா படிச்சிட்டோமேன்னு ஒரு சோர்வு வராதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. வீடியோ இத பத்தி நேரடியா பேசல. ஆனா அவங்க பார்வை என்னன்னா, படிச்சு ஃபெயில் ஆகுறதால வர்ற மன உளைச்சலை விட படிக்க நேரமே இல்லாம ஃபெயில் ஆகுறதால வர்ற வருத்தம் ரொம்ப அதிகம். கொஞ்சம் முன்னாடியே படிச்சிருக்கலாமோங்கிற அந்த எண்ணம். வாழ்நாள் முழுக்க உறுத்தம். புரியுது. அதாவது 2 ஆபத்துல எது குறைவான பாதிப்புன்னு பாக்குறாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவோட டோன் ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றது மூலமா ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்க. ஏன்னா தன்னம்பிக்கை இல்லாம எதையும் ஆரம்பிக்க முடியாது. அந்த சேனல் பேர்லயே ஏஎன்எஸ் கைடுன்னு இருக்கு. அவங்க தங்களை ஒரு வழிகாட்டியா தான் காட்டிக்கிறாங்க. ஆமா, அது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் யுக்தி தான். ஆனா அவங்க சொல்ற அறிவுரை அந்த நேரத்துக்கு ரொம்ப தேவையான நடைமுறைக்கு ஏத்த ஒண்ணு. அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நாம சில விஷயங்களை தொகுக்கலாம். பார்டர்ல இருக்கிற ஒருத்தர் முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒன்னு அதிக ரிஸ்க், அதிக பலன் கொண்ட பாதை. ஆமா, நீங்க 79க்கு மேல எடுத்திருந்தா கிரேஸ் மார்க் கிடைக்குன்ற நம்பிக்கையோட நேரமின்மைன்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு முழு சிலபஸையும் படிக்க ஆரம்பிக்கிறது. 2வது பாதை குறைஞ்ச ரிஸ்க், பாதுகாப்பான பாதை. ஆமா, உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இருந்தா, உழைப்பு வீணாயிடுமோன்னு பயம் இருந்தா, பொதுவான தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் படிக்க ஆரம்பிங்க. அந்த படிப்பு எப்படியும் வீணாகாது. இதுதான் இந்த வீடியோவோட தெளிவான அறிவுரை. ஆஹா, இந்த யூடியூப் வீடியோல இருந்து டெட் தேர்வு எழுதினவங்களுக்கான முக்கிய அறிவுரையை நாம பார்த்தோம். அடுத்த தேர்வுக்கு இப்போதே படிக்க தொடங்குங்க, காத்திருக்காதீங்க. அதுக்கான காரணங்களையும் ஆராய்ந்தோம்.
அதாவது கிரேஸ் மார்க் வாய்ப்பு. அப்புறம் மிக குறைந்த நேரத்துல படிக்க வேண்டிய அந்த பெரிய பாடத்திட்டம். அதே மாதிரி அதிக சந்தேகம் உள்ளவங்களுக்கான ஒரு நடைமுறை ஆலோசனையும் பார்த்தோம். ஆமாம். தமிழ் தகுதி தேர்வுல கவனம் செலுத்துறது. ஏன்னா அந்த படிப்பு மத்த தேர்வுகளுக்கும் பயன்படும். இந்த முழு பகுப்பாய்வும் நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. என்ன கேள்வி அது? இந்த வீடியோல உள்ள அறிவுரை கிரேஸ் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பின் அடிப்படையில இருக்கு. இது ஒரு பரந்த சிந்தனையை தூண்டுது. நிச்சயமற்ற தன்மை நிறைஞ்ச ரொம்ப முக்கியமான எந்த ஒரு சூழல்லையும் நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? இல்லாத சூதாட்டமா மாறுது. இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒன்று.